படம் எப்படி இருந்துச்சு? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே இருந்துச்சா? இருந்துச்சு. நியூ காம்போ எப்படி இருந்துச்சா? புரியல. நியூ காம்போ ஏகே ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபேன் ஃபிலிம் அது நல்லா இருந்துச்சு. ஜிபியோட சம்பவம் அது நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த புலிப்புலி சாங் ப்ரோ, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் அஜித் குமார் ஓகே, பட் படம் கொஞ்சம் தேவையில்லாத சென்டிமெண்ட்ஸ் அதுன்னு நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் வேணும்னு வச்ச மாதிரி இருந்துச்சா இல்ல எப்படி? ஒரு சில இடத்துல ரெஃபரன்ஸ் நல்லா இருந்துச்சு, ஒரு சில இடத்துல வேணும்னு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நினைக்கிறீங்க? ஆமா, சுத்தமா ஒர்க் அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு ஓகே. எனக்கு செகண்ட் ஹாஃபும் எந்த இதுலயுமே வந்து சென்டிமெண்ட் சுத்தமா எனக்கு வந்து ஒர்க் ஆகல. பட் ஏகே வந்து ஒரு கிளாஸா இருந்தாரு. அது ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும் கண்டிப்பா. இருந்துச்சா இல்லாட்டி ட்ரைலர்ல காட்டிட்டாங்க? அப்படிலாம் அது டைட்டில் கேட்ட இது தெரிஞ்சா அந்த படத்துல டைட்டிலுக்கு ஏற்ற இது இல்லை, அது எதுவும் தெரியல. தேங்க்யூ. ஷோர். நீங்க போய் உள்ள போய் பாருங்களா, செம்மையா இருக்கு ப்ரோ. அந்த முன்னாடி நடிச்ச கேரக்டர் எல்லாமே ஒன்று ரெண்டு நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. நீங்க போய் பாருங்க. சிம்ரன் கொஞ்ச நேரம் தான் கேமியோ ரோல் தான், பட் நல்லா சூப்பரா இருக்கு. திரிஷா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், சூப்பரா இருக்கு. எல்லாம் பழசு கிண்டனது தான், ஆனா நல்லா இருக்கு. ஜிவி தான் ப்ரோ மெயின், அவர் தான் ப்ரோ ஹீரோவே படத்துக்கு. தூக்கி டிம்பார்ட்னர் ஜெயிலருக்கு எப்படி அணிவித்தோ ஜிவி. விடாம சரியா போகல, எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணது, எல்லாத்தையும் நல்லா இருக்கு படம். ஃபேன் பாய் சம்பவம் தான்.